எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதை பிறவால் சொல்கிறார். அதற்குள் பேசப்படுகின்ற உளவியல், அரசியல், வரலாற்றியல் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கின்றன. சில மரணங்கள் அங்கீகரிக்கக்கூடிய மரணங்கள், சில மரணங்களை நாங்கள் எல்லா மரணங்களும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் சில மரணங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நோக்க நிலையில் தியாகி துரோகி என்ற பட்டியல்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. விரும்பப்படுகின்றவர்கள், விரும்பப்படாதவர்களுடைய மரணங்கள், உங்கள் விரும்பப்படுவர்களுடைய மரணம் உங்களுக்கு பெரிய மரணமாக தெரிகின்றது. விரும்பப்படாதவர்கள் கருதப்படலாக்கள் மரணம் மிக சாதாரண மரணமாக போகின்றது, பொருட்படுத்தத்தகாத மரணமாக போகின்றது. எல்லா மரணங்களையும் நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும், கடக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இது இழப்பு ஏற்பட்டுகின்றது, தோல்வி ஏற்பட்டுகின்றது, பின்னடைவு ஏற்பட்டுகின்றது. இழப்பு என்ற தனிய மரணத்தை மட்டும் வீராவாதிகளை குறிப்பிடவில்லை. எல்லா வகையான இழப்புகளும், பின்னடைவுகளும், தோல்விகளும் எங்களுக்கு முன்னே இருக்கின்றன, எங்களோடு இருக்கின்றன. இவற்றை நாங்கள் சரியாக உருவாக்கி அதை கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்வதால் விடுதலைக்காக அது அக விடுதலையாக இருக்கலாம், புற விடுதலையாக இருக்கலாம், எத்தகைய விடுதலையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் முதல் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்வோம். அது உண்மையை கண்டடையாத வரையில், உண்மையை ஏற்றுக்கொள்ளாத வரையில், அந்த உண்மையுடைய தரிசனம் கிடைக்காத வரையில், அதை எங்களுடைய மனம் அங்கீகரிக்காத வரையில் எங்களுக்கான விடுதலை சொல்லுங்கள். அதை அங்கீகரிக்காத வரையில், அதை ஏற்றுக்கொள்ளாத வரையில் நாங்கள் மிகவும் இப்போ இருக்கிறதை விட மிக மோசமான நிலைக்கு தான் பின்னுக்கு போவோம். வேண்டாம், இன்றைக்கு ஒரு நாளைக்கு அந்த உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மையை நாங்கள் இன்றைக்காவது கடந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது மிகவும் அரசியல் ரீதியாக ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகையால் குழந்தைகளுடைய மரணத்திலிருந்து, பெரியோர்கள் மரணத்திலிருந்து, அரசியல் தோல்வியிலிருந்து, சமூக ரீதியாக தோல்வியிலிருந்து பல்வேறுபட்ட பலன்கள் எல்லா விடயங்களையும் வீராபாரதி மிக சிறப்பாக சொல்கிறார். இவற்றை சமூக விரோதங்களில் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு கைநூல் போன்று தங்கள் அகத்தில் கொள்ளாதவரை, தங்கள் சிந்தனை புலத்தில் கொள்ளாதவரை நாங்கள் ஆக்கபூர்வமான விளைவுகளை கட்ட முடியாது. எனவே இந்த புத்தகங்களை நான் எவ்வாறு கருதுகிறேன் சொன்னால், இன்றைய சூழலில் எங்களுக்கு ஒரு கடமையாக இதை நான் உட்கொள்ள முடியும். மிகச்சிறிய வட்டங்கள் தான் எப்போதுமே, அல்ல சிறிய தரப்புகள் தான் எப்போதுமே மிகப்பெரிய பரப்பை, ஒரு கவனத்தை குறிக்க முடியும். ஒரு விருந்தோடு ஒரு சிறிய அளவில் இருக்கின்றது, ஆனால் ஒளியின் பரப்பில்லை பெருசாக இருக்கு. அதுபோல நாங்கள் சிறிய ஒரு தரப்பாக இருந்தாலும் கூட அங்கங்கே இருக்கின்ற சிறிய சிறிய தரப்பாக சிறு சிறு வட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த விடயங்களை ஒரு பெரும் பரப்பில்லைக்கு கொண்டு போக முடியும். கடப்பாடுகள் கொண்டு அவரவருக்கு இருக்கின்ற அனுபவங்கள், தொடர்பாடல் முறைகளுக்காக இந்த புத்தகத்தை மட்டுமல்ல, இங்கே முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை மட்டுமல்ல, இது போன்ற விஷயங்களை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடுகளுக்கும் சவால் தான். இன்றைய நெருக்கடி மிக்க வாழ்க்கையில் எங்களுடைய நாளாந்த சொந்த வாழ்க்கை காரியங்களை பார்க்கிறதுக்கு சிரமங்களும் சவாலும் இருக்கின்ற நிலையில் நாங்கள் எங்களுக்கு இதே மாதிரியான அடுத்த விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்வது கேள்விகளுக்கும் உங்களிடம் இருக்கிறோம். ஆனால் அவற்றை கடந்து போவது தேவைகளுக்கு, அதுதான் மனிதம் தேவை. அந்த மனித தேவையை நாங்கள் ஒரு மனித இயல்பு நிலையாக மாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு. ஏனென்றால் கூட்டு காயங்களோடு, தனிக்காயங்களிலிருந்து கூட்டு காயம் வரையாக சமூக காயங்களோடு இருக்கின்ற நாங்கள் இந்த காயங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, விடுதலை பெற்று சுக நிலைக்கு செல்வதற்கு, சுகநிலை என்ற ஆரோக்கியத்திலிருந்து அடுத்த பலம் பெறுவதற்கு, அந்த பலமான தளத்திலிருந்து புது காரியங்களை செய்வதற்கு இவை அவசியம். இந்த விளங்குவதற்கு அவசியம். நாளாந்தம் பல்வேறுபட்ட பல ஊடகங்கள் தமிழில் ஏராளமான புத்தகங்கள், பத்திரிகைகள் வருகின்றன, புத்தகங்கள் எல்லாம் பத்திரிகைகள் வருகின்றன, இணையதளங்கள் வருகின்றன.
தனிநபர்களே சொந்தமாக மோட்டார் பைக் சைக்கிள் வச்சிருப்பது போல, கையில் மணிக்கூட வைத்திருக்கிறது போல, கையில் செல்போன் வைத்திருக்கிறது போல, இணையதளங்களை வைத்திருக்கின்ற ஒரு சூழல் தமிழ் சூழல் வைத்திருக்கின்றது. ஆனால் அவற்றெல்லாம் எவ்வளவுக்கு சீரியஸான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள், தேவையான விஷயங்கள், சீரியஸான விஷயங்கள் சொல்றது கூட பொறுத்து வந்திருக்கவில்லை. தேவையான விஷயங்கள் பேசப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன, கவனத்தில் கொண்டு வரப்படுகின்றன. பெருமளவுக்கு எழுதி தள்ளப்படுகின்ற, வாசித்து தள்ளப்படுகின்ற விடயங்கள் ஒப்பிடும் போது இந்த மாதிரி விடயங்கள் மிக குறைவாக தான் இருக்கும். அல்லது இந்த மாதிரியான விடயங்களுக்கான அபிப்பிராயங்களை பணிந்து கொண்ட வட்டமும் மிக குறைந்தளவு மிகவும். இப்படி என்பது 2 அல்ல 3 வகையான வளையங்களுக்கு உட்பட்ட மனிதர்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களாக இருக்கின்றனர். மனிதர்கள் உழல்ல, மக்கள் இல்லை சொல்வதற்கு பயன்படுவது உழல்ல. ஆகையால் நாங்கள் இவற்றை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடினமாக இந்த விஷயங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு மனநிலையில் இருக்கிறோம். இந்த புத்தகங்களை இங்கே கண்டிருக்கின்ற இந்த விடயங்களை தமிழ் சமூகத்திற்கு கவனப்படுத்த விளக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவற்றை ஒரு ஐரோப்பிய மேற்குலக சூழலின் வாழ்க்கை நெருக்கடிக்கு மாற்றி எழுதி தன்னுடைய சொந்த திரையை புத்தகமாக்கி அதை திரும்ப இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதற்கு விளைகின்ற விராபாரதிக்கு அவர் போன்ற